ஹாய் ஹலோ அனிமே ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. வாங்க நம்ம சோலோ லெவலிங் சாப்டர் 144 வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புது வியூவராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் புது வியூவர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வீடியோவில் தாமஸ் ஆண்ட்ரூ டாக்ஸோவை கூப்பிட்டு மிரட்டி இருப்பான். இது மாதிரி உன் வாழை ஆட்டாத, சங்ஜின்னு கிட்ட உன் வாழை சுருட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பான். இருந்தாலுமே டாங்ஸோ கேட்காம கைவரிசையை காட்டிடுவான். சங்ஜின்னு கிட்டே டேரெக்டாக மோத முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற அந்த வைஸ் கேப்டன் யோஜினை வந்து கருத்திருப்பான். ஸோ அங்கேருந்து வந்து சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அவருடைய ஷேடோ அமிச்சு ஊர் முழுக்க வந்து பார்க்க சொல்கிறாரு. ஷேடோ பார்க்குறத ஹீரோவுமே பார்க்குறாரு. அவருக்கு என்ன புரியலன்னா, ஒரு டி ரேங்க் ஹண்டர் யோஜின் வந்து ஈஸியாக கடத்தப்பட முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு பண்ணியிருப்பான், இந்த ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எந்த ஒரு அடையாளமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இருக்கிற ஒரே க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா சேவேஜர் கில்லாம் தான் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. சேவேஜர் கில்ல டாங்ஸோ இருக்கிறான். அவனுடைய அண்ணனுக்கு நடந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் யோஜினை கண்டிப்பாக கடத்திட்டு போயிருப்பான். ஏன்னா வந்து அந்த டஞ்சனில் வந்து ஹீரோ கொண்டு இருப்பார். அதுலேருந்து மிஞ்சின ஒரு ரெண்டே ஆள், ஒன்று சங்ஜினும் இன்னொன்று யோஜின். அதனால் வந்து என்ன ஈஸியாக கடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஜின்னுவை கடத்தி அவன் மூலயமா வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்ட்டு அவன் பார்த்துருக்கான். கடைசியாக அவன் தங்கச்சி வந்து உயிருக்கு போராடி இருப்பாங்க இல்லையா, அந்த உயிர் போகிற சுச்சுவேஷன் அது மாதிரி யோஜினுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோடைய ஒரு மெயினான கவலை. ஏன்னா அவங்க அப்பாவுக்குமே வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு காப்பாற்றும் போது, நான் வந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இந்த சீன் கட் பண்ண தாமஸ் ஆண்ட்ரூ தான் டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் எதனா வந்து நியூஸ் தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்க, இல்லை சார் எதுவுமே தெரியலன்னும் போது என்ன டாங்ஸோ நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து எஸ் ரேங்க் ஹண்டர், கண்டிப்பாக அவனுக்கும் சங்ஜினுக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். உயிருக்கு அவனா பயப்படலையா, எதுக்காக இவன் பண்ணியிருக்கான், அநேகமாக வந்து அவனுக்கு எதனா ஆச்சுன்னா நான் வந்து அந்த சண்டையில் கலந்துப்பேன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆண்ட்ரூவுக்கு வெறியாகுது. ஒருவேளை நான் என் ஹண்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டேன் போல, அதனால தான் இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உன்னுடைய செக்ரட்டரிக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவங்க செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் சார் நான் வந்து பியூரோ ஆஃப் ஹண்டர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன், டாங்ஸ் வந்து இந்த ஒரு 4-5 இடத்துக்கு மட்டும்தான் அவன் டெய்லி ஆக்டிவிட்டீஸை விட்டு அவன் போயிருக்கிறான், எல்லா ஆளுங்களுமே வந்து அந்த லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னும் போது, சரி நானுமே அனுப்புகிறேன். ஆமாம் நீ எப்படி ஹண்டர் ஆஃப் பியூரோ கிட்ட வந்து சேர்ந்து கோஆப்ரேட் பண்ண, அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த செக்ரட்டரி சொல்கிறா, பீரோவே வந்து பார்த்தீங்கன்னா கதிகலங்க வச்சிருக்குது, என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணலன்னா ஹண்டர் சங்ஜினுவும் தாமஸ் ஆண்ட்ரூவும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேருக்கு மோதிக்க போகிறாங்க, அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண. பாவம் பீரோ ஆஃப் ஹண்டர் வந்து ஆல்ரெடியே பதறி போயிருப்பாங்க. இந்த நியூஸை கேட்டதுமே அவங்களுக்குலாம் பாவம் உயிர் இல்லை போல். அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும், பறக்க வேலை செய்கிறானுங்க. அந்த டெப்யூட்டி டைரக்டருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, சார் கிட்டத்தட்ட வந்து 100 மெம்பர்ஸ், அதாவது அந்த சேவேஜஸ் கில்ல இருக்கிற 100 பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போகிறாங்க. ரீசெண்டாக அவங்க எடுத்திருக்க அந்த டஞ்சன் ரைடை கூட அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. கொத்தகையை எடுத்துக்கிட்டு தானே போய் டஞ்சன் ரைட் பண்ணுவாங்க, அதுவுமே இவங்க ரீசெண்டாக வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னும் போது 100 மெம்பர்ஸை வந்து ஒரே டைமில் வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஐ மீன் வேறு யாருன்னா ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தா கூட இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தாமஸ் ஆண்ட்ரூவாக தான் இருக்கும். நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுங்க, அந்த டாங்ஸோ பயபில் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி இவனுமே ஆர்டர் கொடுப்பான். அங்கேருந்து சீன் கட்டாக டாங்ஸோ தான் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் காமிக்கிறாங்க. யோஜினை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் தாமஸ் ஆண்ட்ரூவே கூப்பிட்டு மிரட்டி இருந்தாலுமே எதுக்கு யோஜினை கடத்திட்டு இருந்தானா, இவனுடைய முதல்லேருந்தே பிளான் என்னன்னா சங்ஜினு கிட்ட போய் சண்டை போடக்கூடாது, யோஜின் மூலயமா வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு தான் இவனுடைய பிளான். இதுக்கு நடுவில் எதனா பிளான் சொதப்பிச்சா தாமஸ் ஆண்ட்ரூக்கும் சங்ஜினுக்கு நடுவில் வந்து சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்க தான் இவனுடைய ஒரிஜினல் பிளான் போல். ஸோ இவன் வந்து யோஜினை வந்து மேலும் மேலும் டார்ச்சர் பண்ண சொல்கிறா அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, இவனுடைய பவர் வந்து டேங்கராக இருக்கக்கூடும், அதனால தான் இவன் இந்த அளவுக்கு வாய முடி அமைதியாக இருக்கான். நார்மல் மனுஷன் எவனா இருந்தாலும் கண்டிப்பாக செத்துருப்பான்னு சைடில் இருக்க சொல்ல எனக்கு தெரியுது. ஆனால் எதுக்காக இவன் இந்த அளவுக்கு அடமெண்ட்டாக இருக்கிறான்னு தெரியல, வாயே திறக்க மாட்டேன்றான்னு சொல்லி செவுத்தில் இடிச்சிட்டு கேட்குறான், உண்மையை சொல்லு, என் அண்ணனை கொண்டது வந்து சங்ஜினு தானே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அது நீ சொல்லிட்டுனா உன்னை இங்கே உயிரோடு விட்டுருவேன், அப்படி நீ சொல்லலைன்னா இவன் பார்த்துருக்கியா கண்ணாடி போட்டிருக்கேன் பார்த்தியா, இவன் வந்து ஹீலரு, கண்டிப்பாக நான் வந்து உன்னை அடித்து என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் இவன் ஹீல் பண்ணுறான். ஸோ இது மறுபடியும் முதலேருந்தே தொடரும், சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி மறுபடியும் டார்ச்சர் பண்ணி கேட்க, யோஜின் வாயை வச்சு கம்முன்னு இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை அசிங்கமாக திட்ட டாங்ஸோ கடுப்பாயிடுவான். ஸோ ஃபைனல் ப்ளோ போட்டுருவான், அதாவது கடைசி உயிர் போகிற தருவாய்க்கு கொண்டு வந்துடுவான் யோஜினை. கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க, சார் விட்டு தள்ளுங்க, இவன் வந்து செத்துருவான், நான் மர்டர் கேஸில் வந்து இன்வால்வ் ஆகணும் ஆசை கிடையாது, இவனை வந்து ஹீல் பண்ணிடலான்னு சொல்ல, இருறா பொறுமையாடுறா வந்து ஆன்சரை சொல்லுவான்னு சொல்லி இவனவங்களை வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கான். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பயப்படுறானுங்க, மர்டர் கேஸில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. யோஜினுடைய உயிர் போகிற தருவாயில் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான், கண்ணெல்லாம் ரத்தம். இவனை பார்க்கும்போது அவங்க அண்ணன் வந்து அந்த டஞ்சனில் நடந்துகிட்டு இருப்பான் இல்லையா, அந்த 2 ஃபேஸ் தான் வந்து மேட்ச் ஆக
சைடில் யாரும் அலையா விருந்தாலையா வந்திருக்காங்க, வேறு யாரும் இல்லை, ஹை ஆர்க் தான். இதை பார்த்ததுமே எங்கன்னா பக்கத்தில் டஞ்சன் பிரேக் ஆகிருக்கான்னு சொல்லி டாங்ஸோ கடுப்பாயிட்டு எனக்கு இப்போ விளையாடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியில் முடிச்சுட்டு வரலாம். சரி அசையாமல் அங்கேயே நில்லு, உன்னை கொன்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸோ போக அந்த ஹை ஆர்க்ஸ் வந்து பயப்படுது. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு டாங்ஸோ இங்கே தான் இருக்கிறான், யோஜின் இங்கே தான் இருக்கான்ட்டு. ஆனால் ஹை ஆர்க்ஸ் வந்து அதை பார்த்து பயப்படல, ஹீரோவோடைய கோவத்தை பார்த்து தான் இது வந்து பயப்படுது. ஸோ டாங்ஸோவுமே ஒரு பஞ்சம் ஒன்று வைக்க வர அங்கேருந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல ஒரே வார்த்தை மட்டும்தான் வந்து கேட்குது. ஸோ அங்கேருந்து வந்து சீன் மாற ஹீரோ கிட்ட போலங்க, ஹீரோடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கு சீனு. ஜின்னுடைய அம்மா வந்து ஜின்னுவை பற்றி வரி பண்ணிக்க கரெக்டாக நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அந்த இன்டர்நேஷ்னல் கில்ட் கான்ஃபரன்ஸில் ஜின்னுவை தான் வந்து காமிக்க சைட்லேருந்து பீரு உங்கள் பையனை பற்றி வரி பண்ணிக்காதீங்கம்மா, கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷனாலையும் உங்கள் பையனை வந்து தோக்கடிக்க முடியாது, எந்த ஒரு மிருகத்தாலையும் உங்கள் பையனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பீரோ தனக்குத்தானே வந்து ஆறுதல் பண்ணிக்க. ஸோ பீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோவுடைய அந்த ஃபஸ்ட்ரேஷன் ஏதோ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பீருமே ஃபீல் பண்ண அங்கேருந்து சீன் கட்டாக இந்த நைட் கில்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரைடுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அதில் அந்த வைஸ் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சார் உங்கள் ஷேடோ வந்து மறுபடியும் வந்து அசையுதுன்னு சொல்ல நான் உனக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், வேலைக்கு போகும்போது குடிச்சு தொலையாரான்னு சொல்லிட்டு பார் உனக்கு ஷேடோலாம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது, என்கிட்ட வந்து பேசாதுன்னு சொல்லி அவன் கடுப்பாவான். ஆனால் அவன் உண்மையாக தான் சொல்கிறான்றது நம்மளுக்கு தான் தெரியும். அங்கேருந்து சீன் கட்டாக ஆண்ட்ரியூ தாமஸ் தான் வந்து காமிக்கிறாங்க, அதாவது ஆண்ட்ரூ தாமஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. ரைட்டாக இங்கே சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, காரை நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்லேருந்து ரன்னிங்கில் இறங்கி நான் போகிறேன் என்னை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்ல மேனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து பீதி ஆகுது. ரைட்டாக என்னென்ன பில்லை வந்து போட்டு தீட்ட போகிறாங்கன்னு தெரில, கார்லேயே அவர் போயிருக்கலாம், தேவையில்லாமல் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் குதிக்கிற இல்லைனா அவனதும் பள்ளம் ஆகுது. ஸோ அங்கேருந்து வந்து மறுபடியும் சீன் கட்டாக இந்த வாட்டி கவலைப்படாதீங்க சண்டையாக தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பார் இல்லையா, கரெக்டாக அங்கேருந்து வந்து பஞ்சை வைக்க தூக்கி வீசப்படுறான் டாங்ஸோ. சுற்றி இந்த 2 பேர் வந்து பயத்தில் ஆச்சரியமாக வந்து பார்க்க யோஜின் சிரிக்கிறான். யோஜினுக்கு தெரிஞ்சு போச்சு சங்ஜின்னு வந்துட்டான்னு சொல்லி வாங்கின ஒரு பஞ்சுக்கு வாய் ஃபுல்லாக வந்து ரத்தம் தெரிக்குது டாங்ஸோவுக்கு. சங்ஜின்னு யோஜின் நிலைமையை பார்த்து கட்டுப்படுத்த முடியல, கோவம் வந்து எனர்ஜி மூலிமா வெளிப்படுது. ஸோ அங்கேயே அந்த சாப்டர் முடியுது. 145 வந்து பார்க்கலாம் வாங்க. ஜின்னு வந்து ஹோலி லைஃப் ஆஃப் வாட்டரை வந்து யோஜினுக்கு கொடுக்க ஒரு பாப்பப் வருது. டாங்ஸோ வந்து எந்த அளவுக்கு யோஜினை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். அந்த பாப்பப் சொல்லுது 10% கீழே இருந்தால் ஹோலி லைஃப் ஆஃப் வாட்டருடைய பவர் வந்து வேலை செய்யாது, அதாவது ஹெச்பி ஹெல்த் பாயிண்ட்டு எல்லாம் ஹெல்த் பவர் எழுதணும்னா சொல்லலாம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தருவாயில் இருக்கிறான் அப்போது யோஜின். இது ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிற சங்ஜின்னு பார்த்துட்டு கோவத்தோடைய உச்சத்துக்கே போயிட்டான். பக்கத்தில் இருக்கிற 2 பேரை பிடிச்சி கேட்குறான், நீங்கள் வந்து ஹீலரா, உடனடியாக வந்து யோஜினை வந்து ஹீல் பண்ணுங்கடான்னு சொல்ல அவங்களுக்கு கொரியா புரியாது. திருன்னு பயத்தோட முழிச்சிக்கிட்டு நிற்க டாங்ஸோ வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா சங்ஜின்னு என்ன சொல்கிறான்னா யோஜினை வந்து ஹீல் பண்ண சொல்கிறான்னு சொல்லிட்டு இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு வழியாக கடைசியாக நம்ம மீட் பண்ணிட்டோம் சங்ஜின்னு அப்படின்னு சொல்லி டாங்ஸோ சொல்ல அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் ஃபைனலாக வார்னிங் கொடுக்குறேன், முதல்ல வந்து யோஜினை வந்து ஹீல் பண்ணுன்னு சொல்ல அந்த கண்ணாடிக்காரன் சொல்கிறான், முதல்ல என் பாஸெல்லாம் வந்து கேட்கணும் போது அப்போ நீ வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிச்சி தள்ளுவான். அவ்வளோதான், அவன் செவத்தில் அடித்து அவன் காலி எஞ்சிருக்க. அவன் இன்னொருத்தனை பார்த்து கேட்பான், நீயும் ஹீலரா, ஹீல் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க அவன் அங்கேருந்து பயத்தில் வந்து கற்றுவான். சங்ஜின்னு வீட்டெல்லாம் வந்து சண்டை போட தேவையில்லன்னு சொன்னால இப்போ சங்ஜின்னு இன்வால்வ் ஆகிட்டான் டாங்ஸோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி அவன் கத்த. ஹீரோ கேட்ட கேள்விக்கு முடியாதுன்னு சொல்லுவான். சரி முடியல, நீ என்னத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தட்டை தரையில் வந்து படுத்துருவான். அவனும் செத்துருவான். ஆல்ரெடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலமையில் உட்காந்துக்கிட்டு இருப்பான், பேச முடியாமல் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய தம்பின்னு சொல்லுவான். பேச வர நீ வாய மூடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல டாங்ஸோ அங்கேருந்து வந்து கேட்டுன்னு இருப்பான், நீ தான் வந்து என்னுடைய அண்ணன் அவனுடைய டீம்மேட்டை வந்து கொன்னியா சொல்லுன்னு சொல்லும்போது, நீயே ஏன் உங்கள் அண்ணன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடாது, நான் சாவடிச்சிட்றேன் உன்னை அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் டாங்ஸோ வந்து பொறுமை இழந்துருவான். ஒரு கோவத்தில் ஒரு பஞ்சை வந்து வைப்பான். நம்ம ஹீரோ டாச் பண்ணி மறுபடியும் இந்த சைடு இடுப்பில் இன்னொரு பஞ்சை வைக்க ரத்தம் கக்கிட்டு பறந்து போய் பின்னாடி விழுவாப்பில். கண்ணு முழிச்சு பார்ப்பான், அவன் அங்கே இருக்க மாட்டான். திரும்பி பார்த்தா சைடில் இருப்பார் நம்ம ஹீரோடைய ஃபாஸ்ட்டுக்கு டாங்ஸோவால் கொஞ்சம் கூட ஈடு கொடுக்க முடியாது. அவனுடைய கண்ணுடைய மூமெண்ட்டு கூட போய் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ட்ராக் பண்ண முடியாது. இத்தனைக்கும் அவன் எஸ்டாங் கண்ட்ரு டாங்ஸோ மறுபடியும் கத்திக்கிட்டே வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ பிடிச்சி தலையை பிடிச்சி தரையில் இடித்து தூக்கி பாப்பாப்பில் மூஞ்ச. அங்கேருந்து இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா தாமஸ் ஆண்ட்ரியூ தானோஸ் அவர் தான் வந்து நிற்பாப்பில் பேட்டில் ஃபீல்டுக்கு. ஸோ இந்த சீசன் 3 வரும்போது ஹைப்டு எபிசோடில் கண்டிப்பாக இது ஒன்று இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே, அநேகமாக இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யாருன்னா வந்து 11 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அனிமையை பார்த்துருந்தீங்க, அனிமே எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. மறுபடியும் வேகமாக வந்து பண்ணிட்டானுங்களா இல்லை
ஃபேன்ஸோடைய ரெக்வஸ்ட் படி கேட்டு பொறுமையாக பண்ணானுங்களான்னு சொல்லி பார்ப்போம். மேக்ஸிமம் நானும் பார்த்துருவேன் தான் நினைக்கிறேன். பட் வேலை இருந்துச்சுன்னா வேலை இருக்கும், மேபி லேட் ஆகும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். தாமஸ் வந்ததும் வராதமா டாங்ஸோ போட்டு திட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் உன்னுடைய வேலையை சங்ஜினு கிட்ட காட்டாதுன்னு சொல்லிட்டு, பார்த்தியா இதுதான் உன் நிலமை, சரி உயிரோடு இருக்கியான்னு சொல்லி அவன் கேட்க சங்ஜினு தான் இங்கே ரிப்ளை பண்ணுவாப்பில். இப்போதைக்கு அவன் உயிரோட இருக்கிறான்னு சொல்லும்போது பரவாயில்ல, இந்த அளவுக்காச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டே, சரி அவனை வந்து போக விட்டுரு, அவனை நீ போக விட்டனா இன்றைக்கி இப்போ நடந்ததை வந்து நம்ம மறந்துடுவோன்னு சொல்லல. ஜின்னு ரிப்ளை பண்ணுவாப்பில், போக விடலைன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு. வேறு வழி இல்லை, நான் உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை போக விடணுன்னும் போது நம்ம ஹீரோ அவனை அங்கேருந்து தூக்கி எறிஞ்சிருவாப்பில். ஏதோ பூச்சி மாதிரி தூக்கி எறிவாப்பில். பஞ்சு தலைக்காணியெல்லாம் நம்ம தூக்கி எறிவோம்ல, அது மாதிரி வந்து அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு சரி வா பார்த்துடலாம் அப்படின்னும் போது பறந்து போய் கீழே விழுந்த டாங்ஸும் அவன் பிளான் பண்ண மாதிரியே இந்த சண்டை பிளான் ஆகிடும். ஜின்னு வெர்சஸ் தாமஸ் தானோஸ். அவன் பிளான் பண்ண மாதிரியே எனக்கு எதனா வந்து நடந்துருச்சுன்னா உனக்கு வேறு வழி இல்லை, உன்னுடைய ப்ரைடு, அதாவது உன்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக கண்டிப்பாக நீ வந்து சண்டை போட்டு தான் ஆகணும்னு தெரியும், வா சண்டை போடு, எனக்காக வந்து சங்ஜினுவை வந்து கொல்லு அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து இத்தனை அடி வாங்கியும் திருந்தாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் டாங்ஸோ. ஜின்னு வந்து தாமஸ் முன்னாடி நேருக்கு நேராக நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. தாமஸ் கேட்பான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்ட்டு. நீ எவனா வேணா இருறா, வா ஒரு கை பார்த்துடலான்னும் போது தாமஸ்க்கு ஆச்சரியம். பரவாயில்லையே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே இவன் சண்டை போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான், யாரா நீ அப்படின்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் வரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, வறுமையில் இருந்தால் வந்திருப்பாப்புல. அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வந்து அடிச்சுக்கிட்டு தான் வந்து வாழணும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பவர் இருக்கிறவன் அடித்து பிடிச்சாவது பிடுங்கி தின்னுட்டு வாழணும்னுவாங்களே அது மாதிரி. ஸோ அதுலேருந்தே வந்து நம்ம தாமஸ் ஆண்ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் வந்து அடி பண்ணியாமல் வாழ்வாதார சூழ்நிலை போல். ஸோ அதுலேருந்தே வந்ததுனால ப்ளஸ் வந்து அதனால் அவேக்கானதுலேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபைட்லேயும் வந்து தோக்காமல் டஞ்சன் எல்லாமே ரைட் பண்ணி ஒரு அரசம் போலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம் தாமஸ் ஆண்ட்ரூ. ஸோ இப்போ ஃபைட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வளவலம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபைட்டை சொல்கிறான்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. சரி வாங்க ஃபைட்டுக்குள்ளே போகலாம். நீ தான்ப்பா இந்த சுச்சுவேஷனை வந்து ஆரம்பித்தா, நான் கிடையாது, அதனால் வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்லி தானோஸ் வந்து அடிக்க போக கரெக்டாக வந்து தாமோஸோடைய பாடி கார்ட்ஸ், மேனேஜர்ஸ், கில்டு மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு வர அவங்களால அவங்க கண்ணை நம்ப முடியல. ஏன்னா வந்து இங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறது சங்ஜினு கிடையாது, எஸ் தாமஸ் ஆண்ட்ரூ தான் வந்து அடி வாங்கிட்டு இருக்காப்புல. வாங்கின அடிக்கு வெளியே வந்து விழுந்திருக்காப்புல தாமஸ் ஆண்ட்ரூ. சண்டை போடாத ஆளுங்களாம் இங்கேருந்து கலைஞ்சி போங்கடான்னு சொல்லி இவன் ஆர்டர் கொடுக்க போடுறவனுங்களாம் யோசிக்கிட்டே போகிறானுங்க, என்னப்பா தாமஸ் ஆண்ட்ரூவே ஒருத்தன் வந்து அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கில்டு மெம்பர்லாம் ஒன்று கூட நம்ம ஹீரோவுமே அவருடைய ஷேடோ ஆர்மியை எழுப்ப, தாமஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கில்டு மெம்பர், ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷேடோ ஆர்மி. ஸோ சண்டையும் ஆரம்பிக்குது. இந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா டாங்ஸோக்காக ஆரம்பித்தது, பட் இப்போது சண்டை டாங்ஸோக்காக மாறல, தாமஸ் வர்சஸ் சங்ஜினுன்னு மாறிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து இந்த சாப்டர் வந்து முடியுது. சாப்டர் 146 பார்க்கலாம் வாங்க. சண்டை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் வார்னிங் கொடுக்குறாராமா தாமஸு. நீ மன்னிப்பு கேட்டிங்கன்னு ஓடிடு, நானுமே மறந்துடுறேன், நீயும் மறந்துடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ நடுவரலை தூக்கி காமிக்க கடுப்பான தாமஸ் வந்து சரி நீ தான் வந்து கடைசி சான்ஸுமே விட்டுட்ட, இங்கே என்ன நடந்தாலும் என் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பவரை வந்து ரைஸ் பண்ணுறாப்புல. சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆர்டர் கொடுக்குறாப்புல, நம்ம ஹீரோவுமே ஆர்டர் கொடுக்குறாப்புல. இது வரைக்கும் டஞ்சனுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்த பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து வெளியே நடக்குது. அண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனா டேங்க்கெல்லாம் வந்து ஷீல்டை வந்து போட ஷேடோ ஆர்மி துவம்சம் பண்ணிடுது. ஷேடோ ஆர்மிக்கு முன்னாடி அண்டஸால் பாவம் எதுவுமே பண்ண முடியல, அவங்க ஷீல்டு வந்து உடைய. இப்போ தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்கு ஷேடோ அடிக்கிறதுக்காக வராப்பில். நம்ம டஸ்க் இருக்கான் இல்லையா, ஒரே ஒரு சிங்கிள் ஹம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை வந்து யூஸ் பண்ண பஞ்சு வைக்கிறாப்புல. தாமஸு உடையவே இல்லை. அவனுக்கு வந்து ஆச்சரியம், என்னடா அது நான் வைக்கிற பஞ்சை இது அசால்ட்டாக தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி வந்து ரைஸ் பண்ணி ஹம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டஸ்க் யூஸ் பண்ணதை உடைச்சிட்டு டஸ்க்கு உள்ளே வந்து பூந்து போகிறாப்புல. எஸ் டஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலி பண்ணிட்டாப்புல. தாமஸ்க்கு வந்து இப்போ தான் வந்து புரியுது ஷேடோ ஆர்மி பவர் வந்து வேறு லெவலில் இருக்குது, அண்டஸால் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ள பேட்டில் ஃபீல்டுக்கு நடுவில் வந்து இறங்கி பார்க்குறாப்புல. முக்கால்வாசியான அண்டஸ் வந்து காலி. எஸ் ஐ மீன் சாகடிக்கல, பட் ஆனால் தோக்கடிச்சு வச்சுருக்காப்புல. உள்ளே வந்து தாமஸ் இந்த காட்சியை வந்து பார்க்க அவரு கடுப்பாயிட்டு சங்ஜினுக்கிட்ட வந்து சண்டை போட போகிறாரு. இதைத்தானா நீ முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி தெரிலன்றது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அவங்க காமிக்கலையே, நான் என்னங்க பண்ணுறது. சரி வாங்க, இதுக்கு நடுவில் ஜாயிண்ட் வந்து வர தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை வைக்க ஜின்னுக்கு வந்து இங்கே ஒரு ஓப்பனிங் கிடைக்க தாமஸ் பின்னாடி போயிட்டு டேகர் மூலயமா ஒரு அட்டாக்கை போடலான்னு பார்க்குறாரு. பட் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட போட முடியலைங்க. அவருடைய பவரை வச்சே பார்த்தீங்கன்னா
தாமஸ் ஷீல்டை வந்து போட்டு வச்சுருக்காப்புல. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸுமே இங்கே ஒரு பஞ்சை வைக்க ஹீரோ வந்து தூக்கி வீசப்படுறான். இந்த டைம் நீ வந்து நேஷ்னல் லெவல் அண்டரை வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைவாக இடம் போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ சைக்கிக் பவர் வந்து யூஸ் பண்ணுறான்ல. பறந்து போன ஹீரோ வந்து மிட் ஏர்லேயே பிடிச்சிட்டு அவன் பக்கம் வந்து இழுக்கிறான். நம்ம ஹீரோ கம்னு இருப்பாரா? நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மிட் ஏர்லேயே வந்து அவருடைய ரூலர் அத்தாரிட்டியை போட்டு தாமஸ் வந்து அந்த இடத்த விட்டு நகர முடியாமல் பண்ணிடுறாப்புல. தாமஸ்க்கு இப்போ தான் வந்து புரியுது, ஏன்னா இவன் வந்து நஸ்கா பார்க்குறான், நான் அவனை வந்து புல் பண்ணுறேன், இந்த டைமில் கூட அவன் வந்து அவனுடைய எனர்ஜி வச்சு என்னை அட்டாக் பண்ண போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ அவனுடைய ஃபோர்ஸை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அவனை அடிக்கிறதுக்காக வரான். ஏன்னா நான் அவனை புல் பண்ணுறேன், அந்த ஃபோர்ஸ் வச்சு என்னை அடிக்க வரானேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்தா மட்டல்லையே சேர்த்து ஒரு பஞ்சை வந்து வைக்கிறாப்புல ஆண்ட்ரியூ. தாமஸ் இந்த சைடு தூக்கி வீசப்படுறாப்புல. இருந்தாலுமே வந்து தட்டு தருமாறி நின்று, ஏன்னா வந்து நான் ரத்த சிந்தரனே என்னால் நம்ப முடியலையேன்னு சொல்லி பார்க்க ரிகவர் கூட உள்ள நம்ம ஹீரோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு செகண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்கிறாப்புல. தாமஸ் ஆல்ரெடியே சொல்லியிருப்பான், நீ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நேஷ்னல் லெவல் அண்டர்லாம் வந்து குறைச்சி எடை போட்டுறாத, என்னுடைய பவர்னா உன்னுடைய பவர் என்னன்னு சொல்லி பேசியிருப்பான். அதையே தான் நம்ம ஹீரோ திரும்பி கேட்பான். இப்போ அதை சொல்கிறியான்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பஞ்சை வைக்கிறாப்புல. இப்போ தான் தாமஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து குறைச்சி மதிப்பிட்டதை வந்து தப்புன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஸ்பெஷல் எபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணுறான். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாமா. அங்கேருந்து சீனை வந்து கட்டாக காருக்குள்ளே மிஸ்டர் ஒயிட் வந்து இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கார் போல். அங்கே டிரைவர் வந்து கேட்குறான், சார் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லுங்கன்னும் போது, நீ போ நான் சொல்கிறேன், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ருன்னு சொல்ல, நீங்கள் சொல்லலாலுமே வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் சிவிலியன், அவர் வந்து அண்டர் இல்லை போல், அதனால் உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு தெரியும், என் பாடி கார்டு அண்டர் தான் போல். அங்கே வந்து இப்போ நம்ம இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகணுன்னா நம்ம செத்துருவோம், அங்கே வந்து ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னென்னு இவங்களுக்கு சரியாக தெரியல. அந்தளவுக்கு இவங்க 2 பேர்கிட்ட வெளியே படுற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்த காரில் வர அந்த பாடி கார்டு டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜி வேவ் இங்கேருந்து வெளிப்படுது. மிஸ்டர் ஒயிட்டுமே இப்போ பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து சேர சங்ஜி நோக்கி இப்போ தான் வந்து புரியுது, அந்த டிராகன் வந்து கடைசியாக வந்து சொல்லிட்டு போயிருக்கு இல்லையா, 4 பேர் வந்து ரூலர்ஸோடைய பவரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு. இப்போ தான் வந்து பார்க்குறான் தாமஸ் ஆண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் மாதிரியே வந்து ஸ்பிரிச்சுவல் பாடியை வந்து பொசஸ் பண்ணுறான். தாமஸ் ஆண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி ப்ரொசஸ் பண்ணலேருந்து லைட்டாக ஹீரோவுக்கு வந்து டஃப் கொடுக்குறான். ஸோ இப்போ அவனுடைய ஸ்பெஷல் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். பிளாக் ஹோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணுது. நம்ம ஹீரோடைய ஷேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து இதுக்குள்ளே இழுக்கப்பட்டுருச்சு. நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ரூலர் அத்தாரிட்டி இல்லைனா காலின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பிளாக் ஹோலோடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. நல்ல வேலையை ஹீரோ வந்து தப்பிச்சிக்கிட்டாருன்னு சொல்லி யோசிக்க தாமஸ் சொல்கிறான், நான் வந்து போன வாட்டி மாதிரி மிஸ் பண்ண மாட்டேன், இந்த வாட்டி கரெக்டாக ஏம் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கேயே வந்து தொடரும்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், நானுமே இந்த வீடியோ வந்து இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு வர வீடியோவில் தாமஸ் ஆண்ட்ரியூ ஜெயிச்சானா ஹீரோ ஜெயிச்சானான்னு சொல்லி பார்ப்போம். இல்லை ட்ரா ஆச்சா, ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பாடியாக தாமஸ் வந்து ப்ரொசஸ் பண்ணதுலேருந்து ஹீரோவுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் மாங்காய் படிச்சிட்டேன் ப்ரோ, ஆனால் எனக்கு புரியல, அதனால தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பாய்லர் அலர்ட் மட்டும் பண்ணுறாதீங்க. ஸ்பாய்லர் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அப்படி இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.